بسم الله الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழிவை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். மார்க்கம் என்று சொல்கிற பொழுது, இஸ்லாம் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை அசுன்னாவாகவும் இருக்க போகின்றது. எனவே அந்த இரண்டின் அடிப்படையில் மார்க்கத்தை கேட்கின்ற, மார்க்கத்தை பார்க்கின்ற, மார்க்கத்தை படிக்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ் விரும்பிய மனிதர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்க போகின்றான். எனவே அல்லாஹ் எங்களை தேர்வு செய்து அவனுடைய ரஹ்மத்துக்கு எங்களை சேர்த்து கொண்டு இந்த பள்ளிக்குள் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் கேட்பதற்காக வேண்டி. அதே போன்று ஒலிபெருக்கியின் ஊடாக நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களுடைய வீடுகளுக்கு சத்தம் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் கொஞ்சம் இரக்கப்பட்டிருக்கிறான் என்பதை ஒலிபெருக்கியின் ஊடாக சத்தத்தை கேட்கின்ற ஈமானிய உறவுகள் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இரக்கப்பட்டு அவனாக என்ன செய்கின்றான்? ஒலிபெருக்கியின் ஊடாக இந்த சத்தத்தை எங்களுடைய வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றான். எனவே
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தூக்கி எறிந்து விடாமல், அல்லாஹ் இரக்கப்பட்டு தருகின்ற இந்த சந்தர்ப்பத்தை எட்டி உதைந்து விடாமல் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பேசுகிறார்களா? அதை காது தாழ்த்தி கேட்டு வாழ்க்கையிலே அமுல்படுத்துவோம். அதை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுப்போம். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக நாங்கள் பேசுகிறோமா? எங்களை சும்மா விடாதீர்கள், எங்களை தட்டி கேளுங்கள். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதை பேசுகிறீர்கள் என்று எங்களை தட்டி கேளுங்கள், எங்களை திருத்த முயற்சி செய்யுங்கள். அல்லது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஒரு பக்கத்தில் தூக்கி எறிந்துவிட்டு குர்ஆன் ஹதீஸுடைய வழியிலே போங்கள் என்ற அறிவுரையை ஆரம்பத்திலே சொல்லிக்கொண்டு என்னுடைய தலைப்புக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பள்ளியை பொறுத்தவரையில் வாரா வாரம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு சில பயான் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. ஆனாலும் முஸ்லிம் சமூகம் எந்த அளவுக்கு தெளிவுபட்டிருக்கிறது? இந்த பள்ளிக்கு சூழால் இருக்கின்ற எங்களுடைய ஈமானிய உறவுகள், எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்களை எப்படி ஜீரணிக்கிறார்கள், எப்படி அதை செவிமடுக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களோடு பேசப்படுகிறது. இதுவரைக்கும் என்ன, இந்த ஊரை சார்ந்த சகோதரர்கள் இந்த இடத்துக்கு வந்து பயான் நிகழ்ச்சி கேட்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், சாதாரணமாகவே பரவலாகவே எங்களை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம், என்ன தௌஹீதுவாதிகளை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இலங்கையிலே பல ஜமாத்துகள் இருக்கின்றன. நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ பல அமைப்புகள் இருக்கின்றன. இந்த எல்லா ஜமாத்துகளும் ஒவ்வொரு தோரணையில விமர்சிக்கப்படுகின்றன. எந்த ஜமாத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு அடிப்படையில் விமர்சிக்கப்படுகின்றன. ஆனால் அந்த விமர்சனங்களை நாங்கள் எடுத்து நோக்கினால் எல்லா ஜமாத்துக்களை நோக்கி வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் இருக்கின்றன அல்லவா, அது உண்மையாக இருக்கிறது. அந்த விமர்சனங்களை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் விமர்சனங்கள் தான் என்று நிரூபிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் தௌஹீத் ஜமாத் என்று சொல்லப்படுகிறதே, நாங்கள் தௌஹீத் ஜமாத் என்று சொல்லவில்லை. குர்ஆன் ஹதீஸை பேசுகிறோம், ஷிர்க் பித்அத்தை எதிர்க்கிறோம். எங்களுக்கு சமூகம் தௌஹீத் ஜமாத் என்று பெயர் வைக்கிறது. எனவே அந்த பெயர் பொருத்தமாக இருப்பதனால் நாங்கள் தௌஹீத் ஜமாத் என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம். எங்களை நோக்கி வைக்கப்படுகிற விமர்சனங்கள் இருக்கிறது அல்லவா, அது வெறுமனே பொய்யாக இருக்கிறது. எங்களின் மீது பொய்யாக சொல்லப்பட்ட படுதூறாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுகிறோம் தெரியுமா? நாங்கள் சொல்வது என்ன? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்காவது நாங்கள் சொல்லுகிற கொள்கையை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். எங்களை புறக்கணிக்காதீர்கள். நாங்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் சஹாபாக்களுடைய விரோதிகள் அல்ல, நாங்கள் குர்ஆனுக்கு விரோதிகள் அல்ல. முன்னால் இஸ்லாத்தை எங்களுக்கு போதித்து விட்டு சென்ற அந்த இமாம்களுக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சொல்லுகின்ற செய்திகளை காது தாழ்த்தி கேளுங்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை உன்னிப்பாக கவனித்து இஸ்லாத்துக்கு உதவி செய்யுங்கள். எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் பரவாயில்லை, இஸ்லாத்துக்காக உதவி செய்யுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை கொஞ்சம் காது தாழ்த்தி கேளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சுருக்கமாக சொன்னால் நாங்கள் சொல்வது என்ன தெரியுமா? நாங்கள் சொல்வது அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா என்ற நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை தான் எங்களுடைய அடிப்படை என்று சொல்லுகின்றோம். இந்த இரண்டுக்கு அப்பால் சென்று யாரு சொன்னாலும் எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் ஏற்கக்கூடாது என்று சொல்லுகின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையை நாங்களாக தேர்வு செய்தோமா? எங்களுடைய மனவிருப்பத்துக்கு தேர்வு செய்தோமா? இல்லை சகோதர சகோதரிகளே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே. யாரை அழைத்து சொல்லுகின்றான்? மூமின்களான இறை விசுவாசிகளான மனிதர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அத்தீஉல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வ அத்தீஉர் ரசூல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரமுடையவர்கள் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மூன்றையும் சொன்ன அல்லாஹ் பின்னால் ஒரு விதிவிலக்கை வைக்கிறான். என்ன விதிவிலக்கு தெரியுமா? ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஏதாவது ஒரு விடயத்திலே
மார்க்க விவகாரத்திலே கருத்து வேற்றுமை வருகிறது. யாருக்கு கருத்து வேற்றுமை வருகிறது? அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் கருத்து வேற்றுமை வர முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எங்களுக்கும் கருத்து வேற்றுமை வர முடியாது. யாருக்கு வரலாம்? மூன்றாவது அல்லாஹ் சொன்னான் அல்லவா, உங்களில் அதிகாரம் உடையவர்கள், உங்களில் ஆட்சியாளர்கள், அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பொழுது ஏதாவது ஒரு விடயத்தில் கருத்து வேற்றுமை வருகிறது. அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் அதை மீட்டி பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஸ்லிம் சமூகம் ஒரு தலைமைக்கு கட்டுப்படுகிறது, ஒரு பள்ளி நிர்வாகத்துக்கு கட்டுப்படுகிறது, ஒரு மதுஹபுக்கு கட்டுப்படுகிறது, ஒரு இமாமுக்கு கட்டுப்படுகிறது. இந்த கட்டுப்பாடு எது வரைக்கும் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வழிநடாத்தும் வரைக்கும் எங்களுக்கு மௌனிகளாக கட்டுப்பட்டு போகலாம். எப்பொழுதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே கருத்து வேற்றுமைகள் வருகிறதா, ஒரு விடயத்திலே பிரச்சனை வருகிறதா, அந்த நேரத்திலே ஊர்வலமையின் அடிப்படையிலே தான் நான் போவேன். நாங்கள் அப்படி போக மாட்டோம் சகோதரர்களே. ஊர்வலமையின் அடிப்படையிலே போக மாட்டோம். எங்களுடைய உம்மா அப்பா சொன்ன அடிப்படையில் தான் போவோம். நாங்கள் அப்படி போக மாட்டோம். எங்களுடைய ஹஸ்ரத்துமார்கள் சொன்ன விதத்தில் தான் போவோம். நாங்கள் அப்படி போக மாட்டோம். எங்களுடைய மதுஹப் சொல்கிற விதத்தில் தான் போவோம். நாங்கள் அப்படி போக மாட்டோம். எங்களுடைய தரீகா சொன்ன விதத்தில் தான் போவோம். நாங்கள் அப்படி போக மாட்டோம். நாங்கள் எப்படி போவோம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றானே, ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது, அவனுடைய தூதர் அவர்களுடைய போதனைகள் இருக்கிறது, அதன் பக்கம் திருப்பி பார்ப்போம். இது யாருக்கு அழகான காரியம் தெரியுமா? இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வை நம்பி மறுமையை ஏற்றவர்களாக இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். நீங்கள் மூமீன்களாக அல்லாஹ்வை நம்பி மறுமையை நம்பியவர்களாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் உரசி பாருங்கள். ذَلِكَ خَيْرٌ وَأَحْسَنُ تَأْوِيلًا, அதுதான் சிறந்ததும் அழகான வழிமுறையும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே 4வது அத்தியாயம் 59வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை நிதானமாக நீங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டு தர்ஜுமாவை எடுத்து கொஞ்சம் வாசித்து பாருங்கள். என்ன? 4வது அத்தியாயம் 59வது வசனம் என்ன சொல்கிறது? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் பல குழுக்களாக பிரிந்து, பல ஜமாத்துகளாக பிரிந்து, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து வேற்றுமை வரலாம். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் கருத்து வேற்றுமை வரலாம். அதற்கு அப்பால் சென்று ஊர்வலமைக்கும் சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் கருத்து வேற்றுமை வர முடியாது. இன்றைக்கு இருக்கின்ற கருத்து வேற்றுமைகளை எல்லாம் அப்படி அலசி ஆராய்ந்து பார்த்தால் குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால் சென்று சிறுக்கான பித்அத்தான அனாச்சாரங்கள், மாற்று மத வழிபாடுகளை எல்லாம் பின்பற்றுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா? இஸ்லாத்தை நேசித்ததன் காரணமாக, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்ததன் காரணமாக நீங்கள் சமூகத்துக்கு பின்னால் போய்விடாதீர்கள், ஊர்வலமைக்கு பின்னால் போய்விடாதீர்கள், மூதாதையர்களுக்கு பின்னால் போய்விடாதீர்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு வாருங்கள் அப்பா, அதுதான் மூமின்களுக்கு அடையாளம் என்று சொல்கிறோம். இப்படி நாங்கள் சொன்னால் நாங்கள் வழிகேடர்களா? நாங்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்களா? எங்களுடைய மிம்பர் மேடைகள் பறிக்கப்பட வேண்டுமா? சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு வசனம் சொல்கிறது பாருங்கள். மா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? 33வது அத்தியாயம் 36வது வசனம். நிதானமாக அமர்ந்து தர்ஜுமாவை எடுத்து கொஞ்சம் வாசித்து பாருங்கள். 33வது அத்தியாயம் 36வது வசனம் என்ன சொல்கிறான் அல்லாஹ்? ஒரு இறை விசுவாசியான ஆணுக்கோ ஒரு இறை விசுவாசியான பெண்ணுக்கோ எது அழகல்ல, எது கூடாது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு தீர்ப்பை கொடுத்ததற்கு பின்னால், யாரே? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இப்படித்தான் நீங்கள் வணக்கம் செய்ய வேண்டும், இப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும், இப்படித்தான் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதற்கு பின்னால் மூமீனான ஆணுக்கோ மூமீனான பெண்ணுக்கோ என்ன அதிகாரம் இல்லை? சுய விருப்பம் கொள்வதற்கு அதிகாரம் இல்லை, சொந்த கருத்தை தெரிவதற்கு அதிகாரம் இல்லை. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சரண்டர் ஆகிவிட வேண்டும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அப்படியே கட்டுப்பட்டு போய்விட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள்.
தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைக்கு ஏதாவது ஒரு விடயத்திலே கருத்து வேற்றுமை வருகிறது. எப்படி திருமணம் நடத்துவது, எப்படி ஜனாசாவை அடக்கம் செய்வது, கருத்து வேற்றுமை வருகிற பொழுது என்ன முடிவெடுக்க வேண்டும்? நாங்கள் மூமின்களாக இருந்தால், நாங்கள் இறை விசுவாசிகளாக இருந்தால் அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், முடிவோ அதை விட்டு சென்று எப்படியெல்லாம் பார்க்கிறோம், குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்குதான், ஆதாரம் இருக்கிறது தான், ஆனா ஊர்வலம் இப்படி இருக்குதே, உம்மா அப்பாவுக்கு இப்படித்தானே விருப்பம், பள்ளி நிர்வாகம் இப்படித்தானே சட்டம் போட்டிருக்குது என்று அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நேர் முரணாக போகிறோமே. அல்லாஹ் என்ன சொல்கிறான் கேளுங்கள், வமை யஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ, குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக வந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யாரெல்லாம் மாறு செய்கிறார்களோ அவர்கள் மிக தூரமான வழிகேட்டிலே இருக்கிறார்கள், மிக தூரமான வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஈமானிய துளிகளை பார்க்கிற பொழுது, இந்த அல் குர்ஆன் வசனங்களை பார்க்கிற பொழுது எங்களுக்கு என்ன ஆசை வருகிறது தெரியுமா? நாங்கள் யாரையுமே பின்பற்றக்கூடாது, மறுமையிலே வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொன்னான், நபிகளார் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையில் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள், இதை பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றோம். இப்படி சொன்னால் வழிகேடர்களா சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே தான் பலவிதமான விடயங்கள் வருகின்றன. அதை ஒவ்வொன்றாக நாங்கள் எடுத்து நோக்குவோம். எங்களுக்கு வைக்கப்படுகின்ற வாதங்களும் எங்களுக்கு வைக்கப்படுகின்ற விமர்சனங்களும் மக்களை தூரப்படுத்துவதற்காக வேண்டி இஸ்லாமிய சமூகத்தை குர்ஆன் ஹதீஸை விட்டு தௌஹீத்வாதிகள் என்று சொல்கிறோமே, நாங்கள் வைத்துக் கொள்ளவில்லை, நாங்கள் வைத்துக் கொள்ளவில்லை. குர்ஆன் ஹதீஸை பேசுகிற சமூகத்துக்கு தௌஹீத்வாதிகள் என்ற ஒரு பட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தௌஹீத்வாதிகளை மக்கள் வெறுக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான விமர்சனங்களை வைக்கிறார்கள். அதை ஒவ்வொன்றாக நாங்கள் எடுத்து நோக்குவோம் சகோதரர்களே. வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் நாங்கள் சரிதானா, அந்த விமர்சனத்திலே எங்களுக்கு அந்த விமர்சனம் தகுதியானது தானா என்பதை கொஞ்சம் நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். அடிப்படையை சொல்லிவிட்டேன். எங்களுடைய அடிப்படை என்ன, நாங்கள் வைக்கிற வாதம் என்ன, குர்ஆனும் ஹதீஸும் எங்களுடைய அடிப்படை, அதை மீறி நாங்கள் சொல்லக்கூடாது என்பது எங்களுடைய அடிப்படை. உம்மா வாப்பா விரும்பினாலும், சமூகம் விரும்பினாலும், பள்ளி நிர்வாகம் விரும்பினாலும், ஊர் மக்கள் விரும்பினாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக போகக்கூடாது. இது எங்களுடைய அடிப்படை. இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு எங்களை நோக்கி வைக்கப்படுகின்ற விமர்சனம் என்ன? முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் ஏன் தௌஹீத்வாதிகள் என்று அழைக்கப்படுகிறோம்? இது மிக முக்கியமான ஒரு விடயமா இல்லையா? முஸ்லிம்கள் என்று அழைக்கப்பட வேண்டியவர்கள், மூமின்கள் என்று அழைக்கப்பட வேண்டியவர்கள் இன்றைக்கு தௌஹீத்வாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படி அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு உண்மையை சொல்லுகின்றான். என்ன உண்மை தெரியுமா? அது 12வது அத்தியாயம் 106வது வசனம். 12வது அத்தியாயம் 106வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அவர்கள் நிறைய பேர் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள், இணை வைத்த நிலையிலே, ஷிர்க் செய்த நிலையிலே. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான்? மக்கா முஷ்ரிக்குகளை பார்த்து தான் சொல்லுகின்றான். அதற்கு பின்னால் அந்த குர்ஆன் வசனத்தை ஓதுகின்ற ஒவ்வொருவரை நோக்கி அந்த குர்ஆன் வசனம் வரும். என்ன? அவர்களில் நிறைய பேர் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? இணை வைத்த நிலையிலே, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்த நிலையிலே அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்களாம். இந்த அல் குர்ஆன் வசனத்தை கொஞ்சம் அப்படியே நாங்கள் சிந்தனை செய்து பார்க்கிற பொழுது அதை முஸ்லிம் சமூகத்தோடு நாங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கிறோம். இன்றைய முஸ்லிம் பெரும்பான்மை சமூகத்தோடு நாங்கள் எங்களுடைய ஈமானிய உறவுகள் என்று சொல்கிறோம். அவர்களை காபிர்கள் என்றோ அவர்களை முஸ்லிம்கள் என்றோ நாங்கள் சொல்ல மாட்டோம். அறியாமையின் காரணமாக ஒரு சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன தவறு தெரியுமா? ஈமானை பறித்தெடுக்க கூடியது, இஸ்லாத்தை உடைத்தெறியக்கூடியது. பாருங்கள், இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தை எடுத்து நோக்கினால் கபறுகளின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, கபறுகளை கட்டிக்கொண்டு கபறுகளுக்கு காணிக்கை செலுத்துபவர்களாக, கபறுகளுக்கு நேர்ச்சை வைப்பவர்களாக, கபறுகளுக்காக கந்தூரி கொடுப்பவர்களாக முஸ்லிம் சமூகம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சொல்கிற வாதம் என்ன தெரியுமா? எங்களுக்குரிய ஆசை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் திரும்புங்கள், அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு படைப்பினங்களை நோக்கி திரும்பாதீர்கள். இப்படி சொன்னால் தவறா சகோதரர்களே? இப்படி சொன்னால் தவறா?
இப்படி சொன்னால் வழிகேடர்களா நாங்கள்? சிந்தனை செய்து பாருங்கள், என்ன சொல்லுகின்றோம்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கிற பொழுது, எங்கே மரணப்படுக்கையிலே இருக்கிற மனிதர் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேச மாட்டார். சாதாரணமாக மரணப்படுக்கையிலே இருக்கிறவருடைய பேச்சுக்கு நாங்களே மதிப்பு கொடுத்து வசியத் என்று சொல்வோம் அல்லவா? அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கிற பொழுது மயக்கம் அடைவார்களாம். மயக்கத்தில் இருந்து தெளிவடைகிற பொழுதெல்லாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் நஸாராக்களையும் சபிப்பானாக, யூதர்களையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. என்ன காரணம் தெரியுமா? இத்தகது குபூர அம்பியாஹிம் மசாஜிது, அவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம், கபறுகளை எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக மாற்றிக்கொண்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு அந்த நோய் பிடித்திருக்கிறதா இல்லையா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். பள்ளிகளுக்கு பக்கத்திலே கபறுகளை, மையத்துகளை அடக்கம் செய்து அதற்கு மேலால் கட்டிடத்தை எழுப்பி வருடா வருடம் விழாக்கள் நடத்துகின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். நடக்கவில்லையா முஸ்லிம் சமூகத்திலே? இதைத்தானே ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்துவிட்டு போனார்கள். இதன் காரணமாகத்தானே யூதர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உண்டாகுகின்ற காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள், கபறுகளை மட்டமாக்குங்கள். நபிகளார் என்ன சொன்னார்கள்? கபறுகளுக்கு மேல் கட்டிடம் எழுப்பாதீர்கள் என்று சொன்னார்கள். கபறுகளுக்கு மேல் கட்டிடம் எழுப்பாதீர்கள் என்று சொன்னார்கள். முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகளார் மக்காவை வெற்றி கொண்ட பிறகு ஒரு பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறார்கள். என்ன பொறுப்பு தெரியுமா? பூமியை விட உயர்ந்திருக்கின்ற ஒரு ஜான் உயர்த்துவதற்கு நபிகளார் அனுமதி கொடுத்தார்கள். அதை விட உயர்ந்திருக்கின்ற கபறுகளை எல்லாம் மட்டமாக்க வேண்டும், கபறுகளை எல்லாம் உடைத்து மட்டமாக்க வேண்டும், சிலைகளை எல்லாம் உடைத்தெறிய வேண்டும். நபிகளா சொல்லி அனுப்பினார்களா இல்லையா? இதைத்தான் நாங்கள் செய்ய சொல்லுகின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, ஒவ்வொரு பகுதியாகத்தான் சொல்லலாம், நீண்ட நேரம் தெளிவுபடுத்த முடியாது, நேரம் இடம் கொடுக்காது. அதே போன்று அல்லாஹ்வுடைய அதிகாரங்களை பறித்து அற்பமான பொருட்களுக்கெல்லாம் எங்களுடைய சமூகம் கொடுத்திருக்கிறது. என்ன? கழுத்திலே ஒரு டப்பா போடுவார்கள். என்ன? துஆ கூடி என்று சொல்வோம், தாயத்து என்று சொல்வோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வார்த்தைக்கு சொந்த எல்லாம் முஸ்லிம்கள் என்ன சொல்லுகின்றோம்? சைத்தானிடம் இருந்து அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொல்லுகிற முஸ்லிம் அல்லாஹ்வை விடுத்து வேறு யாரிடத்திலும் பாதுகாப்பு தேடக்கூடாது என்று சொல்லுகின்றோம். தாயத்தை போட்டிருக்கின்ற, துஆ கூட்டை போட்டிருக்கின்ற ஒரு முஸ்லிம் சகோதரரை அழைத்து, ஏனப்பா இதை போட்டிருக்கிறாய் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுகின்றார்? வாய் கூசாமல் சொல்லுகின்றார், பாதுகாப்புக்காக போட்டிருக்கிறேன், கலட்டி வீசினால் ஆபத்து வரும் சொல்கிறானா இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதை விட அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பறிக்கின்ற ஒரு வேலை இருக்கிறதா? வீட்டு மூலையில் போத்தல் குப்பிகள் தூக்கப்பட்டிருக்கின்றன. என்னத்துக்கப்பா இந்த போத்தல் குப்பி என்றால் என்ன பதில் வருகிறது? வீட்டை காவல் படுத்தி இருக்கிறோம். யாரு காவல் படுத்துறது வீட்டை? அடையப்பா, நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். இந்த போத்தல் குப்பி என்னையும் உங்களையும் பாதுகாக்குமா? வீட்டு வாசலில் தகட்டு துண்டுகளை அடித்து வைக்கிறோம், வாகனங்களுக்கு முன்னால் தகட்டு துண்டுகளை அடித்து வைக்கிறோம். என்னப்பா இது அனாச்சாரம்? என்னப்பா இது கலாச்சாரம்? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பறித்துக் கொடுக்கிறீர்களா? நபிகளார் என்ன சொன்னார்கள்? மன் அல்லக ஷைஅன் வகில இலைஹி, ஒரு பொருளை எவன் தொங்க போடுகின்றானோ அதன் பக்கமே சாட்டப்படுகின்றான். மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, எவன் ஒருவன் ஒரு தாயத்தை, எங்களுடைய பாஷையில் ஒரு துஆ கூட்டை தொங்க போடுகின்றானோ அவன் இணை வைத்து விட்டான் என்று நபிகளார் சொன்னார்கள். இதை எச்சரிக்கை செய்தால், இதை கண்டித்தால் நாங்கள் கெட்டவர்களா? நாங்கள் வழிகேடர்களா? சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. அதே போன்று முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்குள் அதிகாரத்தை அப்படியே பிடுங்கி எடுத்து அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார்கள். எப்படியெல்லாம் கொடுத்தார்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனிலே 2 இடங்களிலே அல்லாஹ் நபிகளாருடைய வாயினால் சொல்ல சொல்லுகின்றான், எனக்கு மறைவு ஞானம் தெரியாது, எனக்கு மறைவு ஞானம் தெரியாது என்று சூரத்துல் அன்ஆமிலே 6வது அத்தியாயத்திலே 2 இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த நபிகளாரை பார்த்து வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், எங்கள் ஒரு நபி இருக்கிறாரு, அவருக்கு நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியும் என்று சுப்ஹான மௌலிது காவியத்திலே படித்து வைத்திருக்கிறார்கள்.
ஆலி முஸ்ரின் வாகுபா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த நபிகளார் எனக்கு மறைவு ஞானம் தெரியாது என்று சொன்னார்களோ அந்த நபிகளாரை பார்த்து ரகசியத்தை அறியக்கூடியவர், ரகசியத்தை விட மறைவான உள்ளத்தில் ஊசலாடுங்கவளை எல்லாம் அறியக்கூடியவரே என்று நபிகளாருக்கு சொன்னால் இது சிறுக்கா இல்லையா? இது அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு போய் நிறுத்துறதா இல்லையா? இதை வேண்டாம் என்று சொல்லுகின்றோம். முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி, அங்கே நாகூர் பிச்சை, இந்த பக்கத்துல அந்த சாஹிபு இந்த சாஹிபு, எல்லா பெரியார்களையும் கொண்டு வந்து உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அறியறாங்க. சொல்றோமா இல்லையா? பத்ரு சஹாபாக்கள் என்ன செய்கிறார்களாம்? எந்த வீட்டிலே பத்ரு மௌலிது ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு பத்ரு சஹாபாக்கள் வருகிறார்களாம். இது மறைவு ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது இல்லையா? இது ஒரு மனிதனுக்கு ஸ்ரீலங்காவிலே இந்த இடத்திலே பத்ரு மௌலிது ஓதுது விளக்கம் ஞானம் வந்தா அவர் மறைவு ஞானத்தை பேசுறாரு. சஹாபாக்கள் கபருளுக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்? எந்த இடத்துல பத்ரு சஹாபாக்கள் பத்ரு மௌலிது ஓதப்படுதோ அந்த இடத்துக்கு பத்ரு சஹாபாக்கள் வந்து வர 7 மைலான்றது புறவு நான் பேச போறேன்னு கேட்டா அல்லாஹ்வுக்குள்ள மறைவு ஞானத்தை கலட்டி அப்படியே சஹாபாக்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம். அதற்கப்பால் என்ன சென்றது? ஜின்களுக்கு கொடுத்து வைத்தார்கள். என்ன? வீட்டுல ஒரு பொருள் காணாம போனா ஜின்னுக்கிட்ட ஓடோடி போறாங்க. என்ன? ஜின்னு தேடி கொடுக்கும். அடையாப்பா, ஓண்ட வீட்டுல காணாம போன பொருள் எப்படி ஜின்னுக்கு தெரிஞ்சது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மக்திஸை கட்டுகிறார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா ஜின்களை வைத்து கட்டுகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடியை ஊண்டியவர்களாக அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிர் போய்விட்டது, தடியிலே சாய்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜின்கள் நினைக்கிறது சுலைமான் உயிரோடு தான் இருக்கிறார் என்று அவசரமாக வேலையை செய்து கட்டி முடிக்கிறார்கள். தடியை கரையான் சாப்பிட்டு அப்படியே உடைந்து அவர் கீழே விழுகிறார். அப்பொழுது ஜின்களே சொன்னதாம், எங்களுக்கு மறைவு ஞானம் தெரியாது என்று இப்பொழுதுதானே எங்களுக்கு தெரியும். ஜின்களை ஏற்றுக்கொண்ட விடயம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஜின்களுக்கு மறைவு ஞானம் தெரியும் என்ற சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சூனியக்காரர்கள், சாஸ்திரக்காரர்கள், மந்திரியக்காரர்கள், குறி சொல்பவர்கள், பார்ப்பவர்கள், நம்பர் போட்டு பார்ப்பவர்கள் எல்லோரிடத்திலுமே சென்று மறைவானவற்றை கேட்கவில்லையா? குடும்ப பிரச்சனைக்கு யார் சூனியம் வச்சது கேட்கலையா? சூனியத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கிறாங்க கேட்கலையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எதிர்காலத்தை பத்தி கேட்கலையா? நபிகளார் என்ன சொன்னார்கள்? மன் அத்தா அர்ராஃபன் அவ் காஹினன் ஃபஸத்தகஹு பிமா யகுல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது ஒருவன் குறி சொல்பவன், சாஸ்திரம் சொல்பவன், எதிர்காலத்தை பற்றி பேசுபவன், எதிர்காலத்தை பற்றி பேசுபவன், எங்களுடைய பாசையில நாங்க நம்பர் போட்டு பார்க்கிறது, பால் போட்டு பார்க்கிறது எல்லாம் அடங்கும். அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலே சென்று அவர்கள் சொல்வது சரிதானே என்று உண்மைப்படுத்தினார். நபி முஹம்மதின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்த காஃபிராகி விட்டான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை படித்த நாங்கள், வேண்டாமப்பா இந்த கலாச்சாரம், வேண்டாமப்பா இந்த மந்திரீகம், வேண்டாமப்பா இந்த சாஸ்திரம், வேண்டாமப்பா குடி பார்ப்பது, வேண்டாமப்பா பால் பார்ப்பது என்றால் நாங்கள் வழிகேடர்களா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி எங்களுடைய முழு சிந்தனைகளும், முழு நோக்கங்களும், முழு வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அதனால எங்களை பார்த்து தௌஹீதுவாதிகள் என்று சொல்லுகின்றார்கள். என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள் என்று சொல்லுகின்றோம். நல்லடியார்களோ பெரியார்களோ யாரையும் வணங்காதீர்கள் என்று. இது தவறா சகோதரர்களே? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆரம்ப தக்பீர் சொன்னதற்கு பின்னால என்ன சொல்கிறோம்? ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று சொல்கிறோம். இதைத்தானே நிரூபிக்க சொல்லுகின்றோம். அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் பாதுகாப்பு தேடுங்கள், மறைவு ஞானத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் கொடுங்கள் என்று, அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்துங்கள், அல்லாஹ்வுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் என்று சொல்கிறோம். இப்படி சொன்னால் நாங்கள் குற்றவாளிகளா? நாங்கள் வழிகேடர்களா? சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், நிறைய பகுதி இருக்குது, சுருக்கமாக நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். அடுத்ததாக எங்களை நோக்கி இன்னொரு விமர்சனம் செய்வார்கள். என்ன தெரியுமா? இவர்கள் சஹாபாக்களை ஏசுபவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பயானை இந்த இடத்தில் அமர்ந்து கேட்கிற என்னுடைய ஈமானிய உறவுகள் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். வெளியிலே ஒளிபெருக்கியின் ஊடாக இந்த சத்தத்தை கேட்கின்ற என்னுடைய ஈமானிய உறவுகள், தாய்மார்கள், சகோதரிகள் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். தௌஹீதுவாதிகளை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா? என்ன? சஹாபாக்களை திட்டுகிறார்கள், சஹாபாக்களை ஏசுகிறார்கள். தெளிவாக சொல்லுகின்றேன், அழகாக சொல்லுகின்றேன். யாராவது ஒரு முஸ்லிம் ஒரு சஹாபியை ஏசுவானாக இருந்தால்,
ஒரு சஹாபியை அல்லாஹ்வுடைய ஒரு தோழரை திட்டுவானாக இருந்தால் அவன் தான் இஸ்லாத்திலே முதலாவது முர்த்தத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இலங்கையிலே இடம் கொடுத்து வைத்திருக்கிறோம் ஷியாக்கள் என்ற ஒரு பிரிவினர். அந்த ஷியாக்கள் சஹாபாக்களை ஏசுகிறார்கள். அவர்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, எங்களுடைய வீடியோக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன, எங்களுடைய வீடியோக்கள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு சீடியை எடுத்து பாருங்கள், நாங்கள் சஹாபாக்களுக்கு ஏசி இருக்கிறோமா? இந்த ஹஸரத்துமார்களும் இந்த மௌலவிமார்களும் எங்களின் மீது சொல்லுகின்ற படுதூறுகளை நீங்கள் நம்பாதீர்கள். எங்களுடைய வீடியோக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. இன்டர்நெட்டுக்கு சென்று, யூடியூபுக்கு சென்று எங்களுடைய பயான்களை பாருங்கள். நாங்கள் எந்த ஒரு பயானிலாவது சஹாபாக்களுக்கு ஏசி இருக்கிறோமா? ஏன் சகோதரர்களை படுதூறுகளை நம்ப வேண்டும்? நாங்கள் சஹாபாக்களை பற்றி என்ன சொல்லுகின்றோம்? நாங்கள் சஹாபாக்களை பற்றி என்ன சொல்லுகின்றோம்? நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனுக்கும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை சுன்னாவுக்கும் எதிராக சஹாபாக்கள் பேச மாட்டார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக சஹாபாக்கள் நடக்க மாட்டார்கள் என்று அடித்து சொல்லுகின்றோம். அப்படித்தான் அவர்கள் கருத்து வேற்றுமை பட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான கருத்துக்களை சொன்னால் அதை ஏற்க தேவையில்லை என்று சொல்லுகின்றோம். இதை நாங்களாக சொன்னோமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே சொன்னார்கள், என்னுடைய சுன்னாக்களை பின்பற்றுங்கள், எனக்கு பின்னால் வருகின்ற நேர்வழி பெற்ற கலீஃபாக்களின் சுன்னாக்களை பின்பற்றுங்கள். என்ன நபிகளார் சொன்னார்கள்? என்னுடைய சுன்னாக்களை, வழிமுறைகளை பின்பற்றுங்கள், எனக்கு பின்னால் வருகின்ற நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் இருக்கிறார்களே, ஆட்சி தலைவர்கள், அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு நபிகளார் தொடர்ந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? இய்யாக்கும் வ முஹதஸாத்தில் உமூர், மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கப்பட்டவைகளை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன். மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்ட அனைத்தும் வழிகேடு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்ன பிற தலைவர்கள் எல்லாம் எப்படி பையத் வாங்குவார்கள் தெரியுமா? எப்படி உறுதிமொழி வாங்குவார்கள் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸை கொண்டு உங்களை நான் வழி நடாத்தும் வரையில் எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆட்சியாளருக்கு பையத்து செய்கிறார்கள், உறுதிமொழி அளிக்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸை கொண்டு என்னை வழி நடாத்தும் வரையிலே உங்களுக்கு நான் கட்டுப்படுவேன், அதை மீறி சென்றால் நான் கட்டுப்பட மாட்டேன் என்று அவர்கள் அழகான முறையில் தன்னுடைய உறுதிமொழியை வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னார். அந்த சஹாபாக்கள் என்ன கொள்கையிலே இருந்தார்கள்? நாங்கள் இன்றைக்கு என்ன கொள்கையிலே இருக்கிறோமோ அதே கொள்கையில் சஹாபாக்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு தெளிவாக இருந்தார்கள் தெரியுமா? இன்றைக்கு நானும் நீங்களும் என்ன கொள்கையில இருக்கிறோம்? ஹஸ்ரத் ஒரு தீர்ப்பை சொல்லிட்டா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் என்று இருக்கிறோம். அப்படித்தானே? ஹஸ்ரத்துமார் ஒரு பயான்ல ஒரு செய்தியை சொல்லிட்டா அதை மீறி போக கூடாது என்று இருக்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யார் அந்த சஹாபி? யார் அந்த சஹாபி? நபிகளாரை நிறையவே பின்பற்றிய ஒரு நபி தோழர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய நாவிலிருந்து ஒரு ஹதீஸை கேட்கிறார்கள். என்ன ஹதீஸ் தெரியுமா? ஜனாசாக்களை துயர்ந்து செல்வோம் அல்லவா? நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் தொழுகை நடாத்தும் வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு ஒரு மலை நன்மை இருக்கிறது, நீங்கள் அடக்கும் வரைக்கும் இருந்தால் 2 மலை நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லவா? இந்த செய்தி இப்னு உமர் அவர்களுக்கு தெரியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். இது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கேள்விப்படுகிறது. நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? ஹஸ்ரத் சொல்லிட்டா சரியப்பா, அதை மீறி போக கூடாது என்று சொல்வோம். ஆனால் அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபி தோழர் சொல்லுகின்றார், அதை நம்பவில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னார்கள் அல்லவா, அதை நம்பவில்லை. உடனடியாக என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு தோழரை குறைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்து, நீ போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே, ஆயிஷா நாயகிடத்திலே சென்று அபூ ஹுரைரா இப்படி ஒரு செய்தி சொல்லுகின்றார், அது உண்மையா பொய்யா என்று கேட்டுவிட்டு வாண்டு அனுப்புறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆயிஷா நாயகிடத்திலே போய் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா சொல்வது உண்மை, நபிகளார் சொல்வதை நானும் கேட்டிருக்கிறேன் என்று சாட்சி சொன்னதற்கு பின்னால் தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை ஏற்றுக்கொண்டார்களாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்தியை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கவில்லையா? எவ்வளவு அழகான பழக்கம் என்று பாருங்கள். ஒரு சஹாபி சொன்னாலும் கூட, ஒரு நபித்தோழர் சொன்னாலும் கூட உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் அதை ஏற்க மாட்டார்களாம். இதுதான் சஹாபாக்களுடைய கொள்கையாக இருந்தது. நிறைய செய்திகளை பார்க்கலாம், நேரம் இடம் கொடுக்காது. இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் யார்? இலங்கையிலே நாங்கள் எல்லோரும் சொல்கிறோம் அல்லவா, ஷாஃபி மதுஹபு என்று சொல்கிறோமே, அந்த மதுஹபின் இஸ்ஸாபகர் என்று சொல்லப்படுகிற அவர்கள் இஸ்ஸாபகர் கிடையாது.
ஷாஃபி இமாமுடைய மதுஹப் என்று சொல்கிறோமே, அந்த ஷாஃபி இமாம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி தெரியுமா? ஒரு மார்க்க விவகாரத்திலே, ஒரு மார்க்க சட்டத்திலே இரண்டு சஹாபாக்கள் கருத்து வேற்றுமைப்படுகிறார்கள். ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுகின்றார், இன்னொருவர் இன்னொரு கருத்தை சொல்லுகின்றார். எதை ஏற்க வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் தெளிவாக ஒரு பதிலை சொன்னார்கள். அந்த பதிலை தான் நானும் நீங்களும் சஹாபாக்களின் விடயத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்களும் சஹாபாக்களின் விடயத்தில் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய ரிசாலா என்ற புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். அரபு தெரிந்த உலமாக்களிடத்திலே கேளுங்கள். அவர்கள் அழகாக சொன்னார்கள், சஹாபாக்கள் மார்க்க விடயத்திலே கருத்து வேற்றுமைப்பட்டால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எது நேர்படுகிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்களும் அதைத்தான் சொல்லுகின்றோம். சஹாபாக்கள் கருத்து வேற்றுமைப்பட்டால் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டதை எடுங்கள் என்று சொல்கிறோம். நாங்கள் வழிகேடர்களா, ஷாஃபி இமாம் வழிகேடா? சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. 1000 வருடங்களுக்கு முன்னால் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் எந்த கொள்கையை போதித்தார்களோ, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக சஹாபாக்கள் சொல்லி இருந்தாலும் எடுக்க தேவையில்லை என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த கருத்தை நாங்கள் சொல்லுகின்றோம். ஏன் நாங்கள் வழிகேடர்களானோம்? ஷாஃபி இமாமுக்கு நேராக தீர்ப்பு சொல்லி ஏன் நாங்கள் வழிகேடர்களானோம்? சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. இன்றைக்கு ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்லப்படுது. எங்களுடைய ஊர்கள்ல ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்லப்படுதுதானே? யாருடைய மதுஹப் இது? அதைத்தான் நான் சொன்னேன். இலங்கையில் பின்பற்றப்படுவது ஷாஃபி மதுஹப் கிடையாது, ஷாஃபி மதுஹப் இல்லை. என்ன காரணம் தெரியுமா? ஷாஃபி இமாமுக்கு சொந்த கிதாபு ஒன்று இருக்கிறது, உம்மு என்று. இந்த அரபு மதரசால படிச்சு கொடுக்கறாங்க தானே கிதாபு, இதெல்லாம் ஷாஃபி இமாமோட சொந்த புத்தகம் கிடையாது. அது யார் யாரோ பின்னால வந்தவங்க எழுதியது. ஷாஃபி இமாமுடைய சொந்த கிதாபு தான் ரிசாலான்றது. இப்ப சஹாபாக்களை பத்தி சொன்னது அதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. உம்மு என்ற புத்தகத்துல அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது, ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்லணுமா, 1 பாங்கு சொல்லணுமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் தெளிவான வார்த்தையில் சொன்னார்கள், ஜும்மாவுக்கு 1 பாங்கு தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். ஜும்மாவுக்கு 1 பாங்கு தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது திருப்பி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 2வது பாங்கு ஏற்படுத்தியதாக வருகிறது, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அழகாகவும் தெளிவாகவும் சொன்னார்கள். எதை தெரியுமா? இன்றைக்கு நாங்கள் தௌஹீதுவாதிகள் எதை சொல்கிறோமோ அதை பதிலாக சொல்லிவிட்டு போனார்கள். என்ன பதில் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட சிறந்தவர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சிறந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சிறந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேருடைய காலத்திலும் ஜும்மாவுக்கு 1 பாங்கு தான் இருந்தது என்றால் அதுதான் எனக்கு விருப்பமானது என்று அழகான முறையில் தீர்ப்பு சொல்லிவிட்டு போனார்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த ஃபத்வாவை சொன்னால், இந்த தீர்ப்பை சொன்னால் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? உஸ்மானை நான் நரகவாதியா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நரகவாதி என்று சொன்னார், அவன் முதலாவது குர்ஆன் ஹதீஸை மறுத்த காஃபிராகி போவான். ஏன்? நபிகளார் வாழ்க்கையில உறுதிமொழி கொடுத்தார்கள், உஸ்மானு ஃபில் ஜன்னah, உஸ்மான் சுவனத்திலே இருக்கிறார் என்று சொல்லி. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யாரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி? ஷாஃபி இமாம் அவர்களிடத்திலே கேட்க வேண்டிய கேள்வி, உஸ்மான் ரலியல்லாஹு நரகவாதியா இல்லையா? அவர்கள் அழகா பதில் சொல்லி இருப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் யாருடைய கொள்கையை பேசுகிறோம்? இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 1000 வருடங்களுக்கு முன்னால் எந்த குர்ஆனும் ஹதீஸும் போதும் என்று சொன்னார்களோ அந்த கொள்கையை பேசுகின்றோம். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? என்ன சொல்லுகின்றார்கள்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அரபு மதரசாக்களில் என்ன கொள்கை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது தெரியுமா? ஹஸ்ரத்துமாறு சொன்னா அதை மீறி போகக்கூடாது, ஹஸ்ரத்துமாறு சொல்றதுதான் தீர்ப்பு, அதை மீறி போகக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார்கள் தெரியுமா? தன்னுடைய உஸ்தாத் மாலிக் இமாமுக்கு எதிராக இன்னொரு மதுஹப் உருவாக்கினார்கள் இல்லையா? மதீனாவிலே மாலிக் இமாமுடைய நேரடி மாணவனாக இருந்தவர் தான் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். மாலிக் இமாமுக்கு தனி மதுஹபு, ஷாஃபி இமாமுக்கு தனி மதுஹபு. ஏன் வந்தது? ஒரு கொள்கையை வழங்கி இருந்தார்கள். இமாம் சொன்னாலும், உஸ்தாது சொன்னாலும், ஹஸ்ரத் சொன்னாலும் நபி வழிக்கு முரணாக இருந்தால் அது மதுஹபாகாது, அது என்னுடைய வழிமுறையாகாது. குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும் என்று அவர்களாக என்ன செய்தார்கள்? குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து மக்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள். அந்த ஷாஃபி இமாம் அவர்கள் தன்னுடைய மாணவர்களை எப்படி உருவாக்கினார்கள் தெரியுமா? மாணவர்களை எப்படி வளர்த்தெடுத்தார்கள் தெரியுமா? அழகாக உருவாக்கினார்கள். ஹஸ்ரத்துடைய பேச்சை கேட்க கூடாது, உஸ்தாதுடைய பேச்சை கேட்க கூடாது,
அவர்கள் உருவாக்கினார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு நேராக வந்தால் அதை பின்பற்றி என்று உருவாக்கினார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஷாஃபி இமாமுடைய நேரடி மாணவன், 4வது மதுஹபின் சொந்தக்காரர். ஹம்பலி மதுஹப் என்று சொல்கிறோமே, அந்த மதுஹபின் ஸ்தாபகர் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்பவர் ஷாஃபி இமாமுடைய நேரடி மாணவர். மாணவரை பார்த்து உஸ்தாத் என்ன சொல்வார் தெரியுமா? மாணவரே, அஹ்மத் அவர்களே, உங்களிடத்தில் ஒரு ஹதீஸ் சஹீஹாக வந்தால் அதை எனக்கு சொல்லித் தாருங்கள், நானும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வார்களாம். இன்னைக்கு அரபு மதரசால என்ன படிச்சு கொடுக்கப்படுது தெரியுமா? உஸ்தாத் மாற மீறி கேள்வி கேட்கப்படா, உஸ்தாத் மாற மீறி போகக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா? பயான் பண்ணுகின்ற ஹஸ்ரத் சொன்னாலும் சரி, ஜும்மா ஓதுகின்ற மௌலவி சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிஞர் சொன்னாலும் சரி, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக வருகிறதா அதை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு பின்னால் போங்கள் என்று 1000 வருடங்களுக்கு முன்னால் ஷாஃபி இமாம் அவர்கள் எந்த குர்ஆனையும் ஹதீஸையும் போதித்தார்களோ அதை போதிக்க ஆசைப்படுகிறோம். சிந்தனை செய்து பாருங்கள். நாங்கள் சஹாபா இமாம்களை ஏசுபவர்களா? நாங்கள் இமாம்களை திட்டுபவர்களா? சிந்தனை செய்து பாருங்கள். சஹாபாக்களை திட்டுவார்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் சொல்லுகின்றோம், ஷாஃபி இமாம் அவர்கள் சஹாபாக்களின் விடயத்தில் எந்த கொள்கையில இருந்தார்களோ, சஹாபாக்கள் முரண்பட்டால் குர்ஆன் ஹதீஸை எடுத்து விட்டு போங்கள் என்று எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதே கொள்கையில் தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். என்ன சொல்லுகின்றோம்? சஹாபாக்கள் ஏதாவது ஒரு மார்க்க விடயத்திலே கருத்து வேற்றுமைப்பட்டால் நீங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்படுவதை எடுத்து விட்டு போய்விடுங்கள் என்று சொன்னால் நாங்கள் வழிகேடர்களா? சிந்தனை செய்து பாருங்கள். இமாம்களை ஏசுகிறோம் என்று சொல்வார்கள். என்ன காரணம் தெரியுமா? ஷாஃபி மதுஹபுக்கு மாற்றமாக நாங்கள் சொன்னால் நாங்கள் இமாம்களை ஏசுகிறோமாம். ஹனபி மதுஹபுக்கு மாற்றமாக சொன்னால் இமாம்களை ஏசுகிறோமாம். ஷாஃபி மதுஹபில என்ன சட்டம்? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால் பிஸ்மில் சத்தம் போட்டு ஓதுவது கட்டாயம். அபு ஹனீஃபா அரபி மதுஹபில என்ன சட்டம்? பிஸ்மிலை சத்தம் போட்டு ஓதக்கூடாது, மௌனமாக ஓத வேண்டும். மாலிக் மதுஹபில என்ன சட்டம்? பிஸ்மில் என்பது என்ன? சூராவுக்கு முன்னால் கிடையாது, பிஸ்மில் ஓதக்கூடாது என்று சொன்னார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம்? எல்லா ஆதாரங்களையும் தேடி பார்த்து பிஸ்மிலை மௌனமாக சொல்லிக் கொள்ளுங்கள். சத்தம் போட்டு சொல்வதற்கும் ஆதாரம் இல்லை, சொல்லாமல் இருப்பதற்கும் ஆதாரம் இல்லை, மௌனமாக சொல்லுங்கள் என்றால் நாங்கள் ஷாஃபி இமாமை திட்டுகிறோமாம், நாங்கள் ஷாஃபி இமாமை ஏசுகிறோமாம். சுபகிலே குனூத் ஓதுகிறார்கள். இன்றைக்கு ஷாஃபி மதுஹப் வழியில் என்ன செய்வார்கள்? சுபகிலே குனூத் ஓதுவார்கள். கேட்டா என்ன சொல்வார்கள்? ஷாஃபி இமாம் குனூத் ஓத சொன்னார்கள் தானே, அதனால ஓதுறோம் என்று சொல்லுவாங்க. நீங்க ஷாஃபி இமாமை நேசிக்கிற மனிதர்களாக இருந்தா ஏன் ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்றீங்க? அவங்க ஜும்மாவுக்கு 1 பாங்கு போதும் சொன்னாங்க தானே, ஏன் 5 நேர தொழுகைக்கு பின்னால கூட்டு துவா ஓதுறீங்க? ஷாஃபி இமாம் ஓத தேவையில்லை என்று சொன்னாங்க தானே. அவங்க என்ன சொன்னாங்க? நபிகளார தொட்டு வந்த ஆதாரபூர்வமான துவாக்கள் ஓதி விட்டு போனா போதும் என்று சொன்னாங்க. நீங்க 5 நேர தொழுகைக்கு 5 துவா ஓதி வச்சு இமாமுக்கு ஓதணும், மக்கள் ஆமீன் சொல்லணும்னு கட்டாயப்படுத்தி வச்சிருக்கீங்க. நீங்க எங்க ஷாஃபி இமாமை பின்பற்றீங்க? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், நாங்கள் இமாம்களை ஏசுபவர்கள் அல்ல. இஸ்லாத்துக்காக சேவை செய்த இமாம்களை நாங்கள் புகழுகின்றோம், அவர்களை நேசிக்கிறோம். எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக நாங்கள் எடுக்கிறோம். அவர்களுடைய பொன்மொழிகளை, குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்ட பொன்மொழிகளை எங்களுடைய பொன்மொழிகளாக நாங்கள் எடுக்கிறோம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒவ்வொரு இமாமும் சொன்ன வார்த்தையை பாருங்கள். என்ன சொன்னார்கள்? முதலாவது இமாம் அபு ஹனீஃபா இமாம் என்ன சொன்னார்கள்? தன்னுடைய மாணவர்கள் 2 பேரை பார்த்து சொன்னார்கள், மாணவர்களே, நான் சொல்வதையெல்லாம் எழுதாதீர்கள், நான் சொல்வதையெல்லாம் எழுதி வைக்காதீர்கள். நானும் ஒரு மனிதன் அல்லவா, இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்வேன், நாளைக்கு இன்னொரு கருத்தை சொல்வேன். எனவே நான் சொல்றதுல குர்ஆன் ஹதீஸை மட்டும் எழுதி வைங்கோ. யாருக்கு சொன்னாங்க? மாணவர்களுக்கு சொன்னாங்க. அடுத்த இமாம் யாரு? மாலிக் இமாம், 2வது இமாம் மாலிக் இமாம் அவர்கள் மதீனாவிலே மஸ்ஜிதுன் நபவியிலே நபிகளாருடைய மையாடி இருக்கிறது அல்லவா, கபர் இருக்கிறது அல்லவா, அதற்கு பக்கத்திலே தான் பாடம் நடத்தினார்கள். அவர்கள் சொல்வார்களாம், உலகத்தில் இருக்கின்ற எந்த மனிதன் பேசுற பேச்சிலையும் எடுக்கிறதுக்கும் தூக்கி வீசுகிறதுக்கும் யாரு? மாலிக் இமாம் அவங்க சொல்லுவாங்களாம், உலகத்தில் பேசுகின்ற மனிதர்களுடைய பேச்சுக்களில் எடுப்பதற்கும் இருக்கிறது, தட்டி கழிப்பதற்கும் இருக்கிறது. இல்லா சாஹிபு ஹாதல் கபர், இந்த கபருக்கு சொந்தக்காரரான முஹம்மது நபியை தவிர என்று சொல்வார்களாம். என்ன சொல்ல வருகிறார்கள்? தன்னுடைய மாணவனுக்கு என்ன படித்துக் கொடுத்தார்கள்? எடுக்க வேண்டிய பேச்சு என்றால் அந்த கபராளி முஹம்மது நபியுடையது மட்டும்தான், அடுத்த மனிதர்களுடைய பேச்சுக்களில் எடுக்க வேண்டியதும் இருக்கிறது, வீச வேண்டியதும் இருக்கிறது என்று சொல்வார்களாம்.
மூன்றாவது இமாம். இலங்கையில் ஷாஃபி மதுஹப் பின்பற்றப்படுகிறது என்று சொன்னேன். அந்த இமாமின் இஸ்ஸாபகர்கள் என்று பொய்யாக சொல்லப்படுகின்ற அந்த ஷாஃபி இமாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக வந்தால் அதுதான் என்ற போக்கு என்று சொன்னார்கள். அதுதான் என்னுடைய மதுஹப் என்று சொன்னார்கள். தன்னுடைய மாணவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லுகின்றேன், குர்ஆனும் ஹதீஸும் அதற்கு முரணாக வருகிறது என்று சொன்னால் என்னுடைய கருத்தை எடுத்து செவத்திலே அடித்துவிட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அதே போன்ற அற்புதமான வார்த்தைகளை சொன்னார்கள் அல்லவா? என்ன சொன்னார்கள்? மிகப்பெரிய ஹதீஸ் கலை அறிஞர் சுஃபியானு சௌரி சொன்னாலும் பரவாயில்லை, ஔசாயி சொன்னாலும் பரவாயில்லை, மாலிக் சொன்னாலும் பரவாயில்லை, என்னுடைய உஸ்தாது ஷாஃபி சொன்னாலும் பரவாயில்லை, எதையுமே நீங்கள் எடுக்காதீர்கள், எதையுமே நீங்கள் பின்பற்றாதீர்கள். அவர்கள் எங்கிருந்து மார்க்கத்தை எடுத்தார்களோ அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுங்கள் என்று அழகான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போனார்கள் அல்லவா? அந்த 4 இமாம்களும் ஒன்றுபட்டு என்ன கருத்தை சொன்னார்கள்? குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுங்கள், வேறு யாருடைய பேச்சுக்கு கீழாலும் போய்விடாதீர்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் தௌஹீதுவாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் அந்த இமாம்கள் எதை தன்னுடைய அச்சாணியாக வைத்து நடந்தார்களோ அந்த குர்ஆனும் ஹதீஸும் போதும் என்று சொல்லுகின்றோம். உலமாக்கள் பேசட்டும், அறிஞர்கள் பேசட்டும், குர்ஆன் ஹதீஸுக்கு நேராக வந்தால் எடுப்போம், குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியே சென்றால் எடுக்க தேவையில்லை என்று சொல்லுகின்றோம். நாங்கள் வழிகேடர்களா? நாங்கள் தானா வஹாபிகள்? நாங்கள் தானா யூதர்களின் அடிவரடிகள்? நாங்கள் தானா அமெரிக்காவின் கூலிப்படைகள்? சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. வீணாக சொல்லுகின்ற, பொய்யாக சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அந்த இமாம்களுடைய புத்தகங்களில் இருந்து ஆதாரம் காட்டுவதற்கு நான் தயாராகத்தான் இருக்கின்றேன். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எங்களுடைய அடிப்படை அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னாவும் மாத்திரம்தான். இதற்கு அப்பால் சென்று சஹாபாக்களை நாங்கள் ஏசுபவர்கள் அல்ல, இமாம்களை நாங்கள் ஏசுபவர்கள் அல்ல. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் அவர்களுடைய அறிவுரைகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வந்தால் எடுப்போம், அவர்களுக்கு இடையில் கருத்து வேற்றுமை வந்தால் கருத்து வேற்றுமையை விட்டுவிட்டு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நாங்கள் நடப்போம் என்று சொன்னால் இதுதான் அந்த சஹாபாக்கள், இதுதான் அந்த இமாம்களுடைய கூற்று என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இன்னொன்று என்ன சொல்கிறோம் தெரியுமா? உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற பொழுது செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் நபிகளாரை பின்பற்றி இருக்க வேண்டும். நபிகளார் செய்யாத எந்த ஒரு வணக்கத்தையும் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை நோக்கி வைக்கப்படுகின்ற விமர்சனம் என்ன தெரியுமா? எங்களை நோக்கி வைக்கப்படுகின்ற மிக மோசமான ஒரு விமர்சனம் என்ன தெரியுமா? இவர்கள் மார்க்கத்தை குறைப்பவர்கள், சுன்னாக்களை குறைப்பவர்கள். கேட்டிருக்கிறோமா இல்லையா? வணக்கத்தை இல்லாமலாக்குபவர்கள் கேட்டிருக்கிறோமா இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கையடிக்க மாட்டோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் வாழ்க்கை வழிமுறை என்று காட்டி தந்தார்களோ அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றோம். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக ஏதாவது ஒரு வணக்கத்தை செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லுகின்றோம். ஏன் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கின்றான், ஒரு மனிதன் ஒரு அமலை செய்கின்றான், லைஸ அலைஹி அம்ருனா, அவன் செய்கின்ற அந்த அமலுக்கு எங்களுடைய வழிகாட்டுதல் இல்லை, எங்களுடைய ஏவல் இல்லை என்று சொன்னால் ஃபஹுவ ரத்துன், ரிஜெக்டாவின் தூக்கி வீசப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்ன வார்த்தை என்ன சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே? நபிகளார் சொன்ன வார்த்தை என்ன? மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கின்றான், லைஸ அலைஹி அம்ருனா, அவன் செய்கின்ற அமலுக்கு நபிகளாருடைய ஓர்டர், வழிகாட்டுதல், ஏவல் இல்லை என்று சொன்னால் ஃபஹுவ ரத்துன், அது தூக்கி வீசப்படும் என்று சொன்னார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம்? நபி வழிக்கு முரணான மார்க்கத்தை செய்யாதீர்களப்பா, நபி வழிக்கு முரணான வழிமுறைகளை செய்யாதீர்களப்பா, குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு வந்தால் செய்யுங்கள் என்று சொல்கின்றோம். இப்படி சொன்னால் நாங்கள் வழிகேடர்களா? இமாம்கள் என்ன சொன்னார்கள்? அழகாக சொன்னார்கள் சகோதரர்களே. ஷாஃபி இமாம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் தெரியுமா? ஷாஃபி மதுஹபின் அடிப்படையிலே இந்த தயமும் இருக்குதானே, தயமும் எப்படி செய்ய வேண்டும் என்றால் இந்த முழங்கை வரைக்கும் தயமும் செய்ய வேண்டும், அதுக்கு ஹதீஸ் லைஃப் அவர்கள் தீர்ப்பு சொன்னார்கள். அவரிடத்திலே
இந்த கக்க பகுதி இருக்குது இல்லையா, இதுவரைக்கும் தயமம் செய்யக்கூடாதான்னு கேட்ட நேரத்தில் அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன தெரியுமா? அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன தெரியுமா? இந்த கக்க பகுதி வரைக்கும் தயமம் செய்வதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் வந்திருந்தால் அதை நான் சொல்லி இருப்பேன் என்று சொன்னார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸ் வரவில்லை, எனவே நான் சொல்லவில்லை என்று சொன்னார்கள். ஷாஃபி மதுஹபிலே வளர்ந்த சில அறிஞர்களுடைய கூட்டுக்களை பாருங்கள். இப்னு ஹஜருல் அஸ்கலானி ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர். அவர் ஃபத்ஹுல் பாரி என்ற புத்தகத்திலே அழகான ஒரு செய்தியை கொண்டிருக்கிறார். இமாமுடைய பேர் மறந்து விட்டது. இந்த சுபஹுக்கு குனூத் ஓதுறோம் தானே, இந்த தொழுகையில நாங்க காது வரைக்கும் 4 இடத்துல கை தூக்குவோம், அப்படிதானே? தொழுகையில 4 இடத்துல என்ன செய்வோம்? காது வரைக்கும் கையை தூக்கி நாங்க என்ன செய்வோம்? தக்பீர், ஆரம்ப தக்பீர் சொல்லி ருக்கு செஞ்சு அப்படி செய்வோம் தானே? ஷாஃபி இமாம் அவர்கள் 3 இடத்துல தான் செய்யணும்னு சொன்னாங்க. இப்னு குஸைமா ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவன் தான், நான் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவன் தான், ஆனால் நான் 4 இடத்துல கையை தூக்குவேன். ஷாஃபி இமாம் 3 இடத்துல தான் தூக்க சொன்னாங்க, நான் 4 இடத்துல தூக்குவேன். ஏன் தெரியுமா? ஷாஃபி இமாம் சொல்லிட்டு போனாங்க, ஹதீஸ் சஹீஹா அதுதான் இந்த மதுஹப்னு சொன்னாங்க. எனவே புகாரில ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் 4 இடத்துல கையை தூக்கினாங்க, நான் தூக்குறேன்னு சொன்னாங்க. இன்னொரு அவருடைய பேர் மறந்துட்டது, தபக்காத்து ஷாஃபியா என்ற புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவர் சொல்றாரு, நான் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவன், ஆனா நான் சுபஹ்ல குனூத் ஓதுறது இல்ல. என்ன சொல்றாரு? நான் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவன், நான் சுபஹ்ல குனூத் ஓதுறது இல்ல. என்ன காரணம் தெரியுமா? ஷாஃபி இமாம் என்னுடைய உஸ்தாது சொல்லிட்டு போனாரு, ஹதீஸ் சஹீஹா அதுதான் என்ற மதுஹபு, எனவே சுபஹ்ல குனூத் ஓதுறதுக்கு ஹதீஸ் சஹீஹா வரல, எனவே நான் குனூத் ஓதுறது இல்லன்னு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு நாங்க இதை சொன்னா நாங்க வழிகேடர்களா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் எல்லோரும் தொழுகை ஷாஃபி வாசித்திருப்பீர்கள். தொழுகை ஷாஃபியில வுதுவை முறிக்கிற காரியம் 6 என்று படிச்சிருப்பீங்க. அந்த வுதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள்ல ஒட்டக இறைச்சி திண்டா வுது முறியுமா முடியாதா அதை பத்தி பேசிருக்க மாட்டாங்க. ஷாஃபி இமாம் அவருடைய கருத்து என்ன தெரியுமா? ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா வுது முடியாது. அவருடைய மாணவராக பிற்பட்ட காலங்களிலே வந்த நவவி என்ற அறிஞர், யாரு? இந்த ரியாது ஸாலிஹீன் இருக்குதானே, அதனுடைய உஸ்தாத எழுதினவர் அந்த நவவி இமாம். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா வுது எடுக்கணும். எனவே இது ஷாஃபி மதுஹப் இல்லைன்றாலும் இதுதான் ஆதாரபூர்வமான செய்தி, அதுதான் எனக்கு விருப்பமானதுன்னு சொல்லிட்டு போனாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பக்கம் பக்கமா ஆதாரங்களை காட்ட முடியும். முன்னால் வந்த எந்த அறிஞர்களும் இமாம் சொன்னா சரின்னு போகல, அவங்களோட கொள்கைக்கு நேர் மாற்றமா இன்னைக்கு என்ன சொல்லி வச்சிருக்கிறோம்? இல்ல, ஊர் வளமாண்டா அதை செய்யணும், பள்ளி நிர்வாகம் சொன்னதை செய்யணும், உம்மா வாப்பாவுக்கு விருப்பமானதை செய்யணும். நாங்கள் சொல்கிறோம், வேண்டாம் சகோதரர்களே, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் நபிகளார் சொன்னார்களா என்று பாருங்கள், சொல்லி இருந்தால் எப்படி சொன்னார்கள் என்று பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தடவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நித்திரைக்கு முன்னால் ஓத வேண்டிய ஒரு துஆவை பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ வஜ்ஜஹது வஜ்ஹி, அப்படி பெரிய ஒரு துஆ. அதுல கடைசியில ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இதை திருப்பி சொல்லுகின்ற பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்க, நீ அனுப்பிய நபியையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று வருகிற அந்த நபி என்ற இடத்துல என்ன செய்யறாங்க தெரியுமா? நபி என்ற வார்த்தை எடுத்து போட்டு வபி ரசூலிக்கன்னு போடுறாங்க. நபிக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்ல. ரசூல்னு சொல்லுவோம், நபின்னு சொல்லுவோம் நபிகளாருக்கு. சின்ன ஒரு மாற்றத்தை செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நிறுத்து, நிறுத்து, நான் சொல்லி தந்தது போன்று சொல்லுன்னு சொன்னாங்க. நபின்ற இடத்துல ரசூல்னு போடக்கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு நாங்க எவ்வளவு மார்க்கத்துல பூத்தி வச்சிருக்கிறோம், எத்தனை வணக்க வழிபாடுகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஒரு ஜனாசா விழுந்தா எத்தனை அனாச்சாரம், மையவாடியில் எத்தனை அனாச்சாரம், மையத்தை தூக்கக்கோள் எத்தனை அனாச்சாரம், தூக்கி கொண்டு போகக்கோள் எத்தனை அனாச்சாரம். சிந்தனை செய்து பாருங்கள். நபிகளாரை நேசிப்பவர்களாக இருந்தால் நபிகளார் செய்யாததை நான் செய்ய மாட்டேன், அப்படித்தானே முடிவெடுக்க வேண்டும். பாங்கு துவா இருக்குது சகோதரர்களே, 5 நேரத்துக்கு என்ன சொல்றோம்? பாங்கு சொல்றோம். அந்த பாங்குடைய துவா எப்படி? புகாரில ஹதீஸ் வருது, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதனில் லதி வாத்தா. இவ்வளவுதானே ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருது, சொல்லி கொடுத்ததாக வருது புகாரில. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க சொல்ற பாங்கு துவா என்ன? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சய்யிதினா. ரசூலுல்லாஹ் சய்யிதினான்ற வார்த்தையை சொன்னாங்களா?
சொல்லல. ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீலா, அதுக்கு பிறகு வதரஜத ரஃபியத்தல் ஆலியத ஷரீஃப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? நாங்க சொல்றோம் ரசூலுல்லாஹ் சொன்னது புகாரி முஸ்லிம் இன்னபிற ஹதீஸ் கிதாபுல வந்திருக்குது, அதோட போதுமாக்கிக்கோங்க, அதை விட மீறி போகாதீங்கன்னு சொல்றோம். இப்படி சொன்னா நாங்க குற்றவாளிகளா? பாங்குக்கு முன்னால ஸலவாத்து சொல்வாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாங்கை கற்றுக் கொடுத்த நபிகளாருக்கு, பாங்குக்கு பதில் சொல்ல கற்றுக் கொடுத்த நபிகளாருக்கு என்ன சொன்னார்கள்? பாங்குக்கு பின்னால் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், எவன் ஒரு விடுத்தம் ஸலவாத்து சொல்கின்றானோ அவன் மீது அல்லாஹ் 10 விடுத்தம் அருள் புரிகிறான் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு போன நபிகளாருக்கு பாங்குக்கு முன்னால ஸலவாத்து சொல்லுங்கன்னு மறந்துட்டு போயிட்டாங்களா? அல்லது சஹாபாக்கள் மறைச்சிட்டு போனாங்களா? நாங்க சொல்றோம் ரசூலுல்லாஹ் பாங்க காட்டி கொடுத்த மாதிரி சொல்லுங்கப்பா, முன்னால ஸலவாத்து சொல்லாதீங்க, பின்னால ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொல்றோம். இப்படி சொன்னா நாங்க குற்றவாளிகளா? எனவே சுருக்கம் என்ன தெரியுமா? நாங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் நபிகளார் எப்படி காட்டி தந்தார்களோ அது போன்று இருக்க வேண்டும். நபிகளார் செய்தார்களா என்று பார்க்க வேண்டும், செய்திருந்தால் எப்படி செய்தார்கள் என்று பார்க்க வேண்டும். நானும் நீங்களும் விரும்பிய மாதிரி இஸ்லாத்தை அமுல்படுத்த முடியாது. குர்ஆனும் ஹதீஸும் காட்டி தந்த பிரகாரம் அமுல்படுத்த என்று சொன்னால் நாங்கள் வழிகேடர்களா? நாங்கள் ஊரை குழப்புவர்களா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் நாங்கள் சொல்லுகின்ற வாதங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போன்று நாங்கள் இன்னொரு வாதத்தை சொல்கின்றோம். என்ன தெரியுமா? ஹதீஸ் என்று வருகிற பொழுது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹதீசுகளில் சஹீஹானதை மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பலவீனமானதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்கின்றோம். லைஃபான, பலவீனமான, இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்திகளை ஏற்கக்கூடாது, ஆதாரபூர்வமான பலமான செய்திகளை தான் ஏற்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இன்றைக்கு நாங்க வந்து சொன்ன புதிய கருத்தா இது? என்ன சொல்லுகின்றார்கள்? இவர்கள் ஹதீசுகளை மறுப்பவர்கள். இல்லை சகோதரர்களே, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் பல அறிஞர்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக வந்தால் அதுதான் எங்களுடைய மதுஹப் என்று 4 இமாம்களும் சொன்னார்கள். நாங்களும் என்ன சொல்கிறோம் தெரியுமா? ஹதீஸ் பலவீனமாக வந்தால் பின்பற்றாதீர்கள், சஹீஹான ஹதீஸ்களை மாத்திரம் அமுல்படுத்துங்கள் என்று சொல்கின்றோம். இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் யார் தெரியுமா? தாபியீன்கள்ல மிக முக்கியமான அறிஞர். தாபியீன்கள் உங்களுக்கு தெரியும், சஹாபாக்களை கண்டவர்களுக்கு தாபியீன்கள் என்று சொல்வோம். அந்த இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க அழகாக சொல்றாங்க, முஸ்லிம்களுக்கு இடையில் குழப்பம் வாரத்துக்கு முன்னால, முஸ்லிம்கள்ட்ட பிரச்சனை வாரத்துக்கு முன்னால யாராவது ஒருத்தர் வந்து நபிகளார தொட்டு ஒரு ஹதீஸ சொன்னா அதை அப்படியே நாங்க ஏற்றுக்கொள்வோம், அதை மீறி நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். எப்ப முஸ்லிம்கள்ட்ட பிரச்சனை வந்துச்சதோ, ஷியாக்கள், ஹவாரிஜிகள் என்று எப்பொழுது முஸ்லிம்கள் உடைந்து போனார்களோ அதற்கு பிறகு யாராவது ஒருத்தர் வந்து நபிகளார் சொன்னதாக சொன்னால் நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? உனக்கு இந்த ஹதீஸ சொன்னது யாரு, உனக்கு சொன்னவருக்கு சொன்னவர் யார் என்று அறிவிப்பாளர் வரிசையை கேட்போம். அந்த அறிவிப்பாளர் வரிசையில் உள்ளவர்கள் அனைவரும் நல்லவர்களாக இருந்தால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வோம். அதிலே பித்அத்துக்காரர்கள், மார்க்கத்தை குழப்பியவர்கள் அதிலே இருந்தால் அந்த ஹதீஸை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சஹாபாக்களை சந்தித்து சஹாபாக்களோடு வாழ்க்கை நடாத்திய அந்த இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய முஸ்லிம் என்ற கிதாபின் ஆரம்ப பக்கத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்லுகின்றோம்? அந்த சஹாபாக்கள், அந்த தாபியீன்கள் எப்படி ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மாத்திரம் தேடி பார்த்து வாழ்க்கையிலே அமுல்படுத்தினார்களோ அப்படி அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றோம். சஹாபாக்களுடைய நிலைப்பாட்டுங்கள் பாருங்கள் சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஓர்டர் போடுகிறார்கள், நீங்கள் என்னை வந்து சந்திக்க வேண்டும். அவர்கள் வருகிறார்கள், 3 விடுத்தம் சலாம் சொல்கிறார்கள், பதில் கிடைக்கவில்லை, திரும்பி போய்விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து, உன்னை வர சொன்னேனே அப்பா, ஏன் வரவில்லை என்று கேட்டார்கள். அப்பொழுது அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே உமர் அவர்களே, நான் உங்களுடைய வீட்டுக்கு வந்தேன், 3 விடுத்தம் சலாம் சொன்னேன், பதில் கிடைக்கவில்லை, திரும்பி போய்விட்டேன் என்று சொல்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? இப்படித்தான் நபிகளார் எனக்கு சொல்லி தந்தார்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்கள் என்ன செய்வோம்? அவர் சொல்லிட்டா சரிந்து போயிருவோம். ஆனால் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர், அவர் சொல்லுகின்றார் நபிகளார் சொல்லி தந்ததாக. உமர் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? நபிகளார் சொன்னதற்குரிய ஆதாரத்தை காட்டாவிட்டால் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று சொன்னார்கள்.
அபூ மூஸா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் பயந்தவனாக வேறுத்து விறுவிறுத்தவனாக மதீனாவின் பாதை நடுவே போகிறேன். இந்த ஹதீஸை கேட்டவர் யாரும் இருக்கிறீர்களா, இந்த ஹதீஸை கேட்டவர் யாரும் இருக்கிறீர்களா என்று தேடிக்கொண்டு போகிறேன். மஸ்ஜிது நபவியிலே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தலைமைக்கு கீழால் ஒரு குர்ஆன் வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. அங்கே போய் நான் கேட்டேன், 3 விடுத்தம் சலாம் சொல்லுங்கள், பதில் கிடைக்காவிட்டால் திரும்பி போய்விடுங்கள் என்று நபிகளால் சொன்னதை நீங்கள் யாராவது கேட்டிருக்கிறார் என்ற பொழுது நாங்கள் எல்லோரும் கேட்டிருக்கிறோம். இதோ சின்ன நபித்தோழர் அபூ சயீத் வந்து ஆதாரம் சொல்வார் என்று அனுப்பி வைத்தார்கள். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து இதை நபிகளால் சொன்னார்கள் என்று சொன்ன பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அமைதி அடைந்தார்களாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யாருடைய பண்பு இது? சுவனத்தின் செம்மல், சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆசை அல்லவா? முஸ்லிம்கள் 2வது தலைவராக இருந்த அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆசை அல்லவா? எது? நபிகளாரை பற்றி ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அதை தேடி பார்க்க வேண்டும், பலமானதாக ஆதாரபூர்வமானதாக அமுல்படுத்த வேண்டும் என்பதல்லவா ஆசை. அதைத்தான் நாங்களும் சொல்லுகின்றோம். நபிகளார் சொன்னதாக ஒரு செய்தி வந்தால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அதை கொஞ்சம் தேடி பாருங்கள். நம்பிக்கையான உலமாக்களை அணுகி இது சஹீஹான ஹதீஸா பலவீனமான ஹதீஸா என்று கேட்டு பார்த்து சஹீஹ் என்றால் அமுல்படுத்துங்கள், பலவீனம் என்றால் விட்டு விட்டு போய்விடுங்கள் என்று சொன்னால் நாங்கள் வழிகேடர்களா? இதைத்தானே சஹாபாக்கள் சொன்னார்கள், இதைத்தானே இமாம்கள் சொன்னார்கள், இதைத்தானே அறிஞர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடியுமான அளவுக்கு நாங்கள் சொல்வது என்ன என்பதை நான் சொல்லி இருக்கின்றேன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எங்களுக்குள்ள ஆசை, எங்களுக்குள்ள குறிக்கோள் என்னவென்றால் அல்லாஹ்வை மாத்திரம் ஏற்று அவனுக்கு மாத்திரம் வணக்கம் செலுத்துகின்ற ஒரு சமூகம், நபிகளாரை மாத்திரம் ஏற்று அவர்களுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒரு உண்மையான ஈமானிய சமூகம், உண்மையான இஸ்லாமிய சமூகம், குர்ஆனும் ஹதீஸும் மட்டும் போதும் என்ற ஒரு ஈமானிய சமூகத்தை உருவாக்குவதுதான் எங்களுக்குரிய ஆசையாக இருக்கிறது. அதற்கு மாறாக எங்களை பார்த்து சஹாபாக்களை ஏசுபவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் சகோதரர்களே. பொய்யை ஏற்று நீங்களும் குற்றவாளிகளாக மாறிவிடாதீர்கள். இமாம்களை திட்டுபவர்கள் என்று சொன்னால் எங்களின் மீது சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய பொய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹதீஸ்களை புறக்கணிப்பவர்கள், சுன்னாக்களை புறக்கணிப்பவர்கள் என்று எங்கள் மீது சொல்லப்படுகின்ற வாதங்கள் எல்லாம் பொய்யானது, எங்கள் மீது பொய்யாக சொல்லப்படுகிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு நாங்கள் சொன்னதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே எங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் இல்லை சகோதரர்களே. இந்த இடத்திலே பேசுகின்ற நானாக இருந்தாலும், எந்த ஹசரத்தாக இருந்தாலும், எந்த அறிஞராக இருந்தாலும் நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கு முக்கியத்துவம் இல்லை சகோதரர்களே. எப்பொழுது முக்கியத்துவம் தெரியுமா? குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் பேசுகிற பொழுதுதான் எங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, நாங்கள் அழைப்பது எதன் பக்கம் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸின் பக்கம் அழைக்கிறோம். எனவே நாங்கள் சொல்வது குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள், வாழ்க்கையிலே அமுல்படுத்துங்கள், அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் எங்களை தட்டி கேளுங்கள், திருத்த முயற்சி செய்யுங்கள். அப்படி இல்லை என்றால் தூக்கி வீசிவிட்டு குர்ஆன் ஹதீஸுடைய வழியிலே போய்விடுங்கள் என்பதுதான் எங்களுக்குரிய ஆசையை தவிர நீங்கள் தௌஹீத் ஜமாத்திலே அங்கத்தவராக வேண்டும், நீங்கள் ஒரு தௌஹீத் ஜமாத்திலே சேர வேண்டும், இதுவெல்லாம் எங்களுக்குள்ள ஆசை அல்ல சகோதரர்களே. நீங்கள் எந்த ஜமாத்தில் வேண்டுமானாலும் இருங்கள், ஆனால் குர்ஆனையும் ஹதீஸையும் தூய்மையாக பின்பற்றுங்கள். மறுமை வெற்றிக்குரிய மனிதர்களாக, உண்மை முஸ்லிம்களாக மாறுங்கள் என்பதுதான் எங்களுக்குரிய ஆசை என்பதையும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படை அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை அஸ்ஸுன்னாவும் எங்களுடைய அடிப்படை என்பதை உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்ற உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாகவே மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். While seated in this position, recite at-tahiyyat, which has many confirmed versions reported to have been said by the Prophet ﷺ. You may alternate between the different authentic versions in different prayers. The most famous version of at-tahiyyat is the one reported by Ibn Mas'ud and adopted by many scholars, in which one says, التحيات لله والصلوات والطيبات السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته
السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. Which means, glorification is for Allah. All acts of worship and good deeds are for Him. May Allah send peace, His mercy and blessings upon you, O Prophet. May peace be upon us and upon all righteous slaves of Allah. I testify that there is no deity worthy of worship except Allah, and I testify that Muhammad is His slave and messenger. There is another version of At-Tahiyyat which was reported by Ibn Abbas, in which one says, التحيات المباركات الصلوات الطيبات لله السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. Which means, blessed glorification, all acts of worship and good deeds are for Allah. May Allah send peace, His mercy, and blessings upon you, O Prophet. May peace be upon us and upon all righteous slaves of Allah. I testify that there is no deity worthy of worship except Allah, and I testify that Muhammad is the messenger of Allah. After the death of the Prophet ﷺ, some of the companions started to say, As-salamu ala nabi, meaning peace upon the Prophet, thus addressing a person who is no longer present among them, instead of saying, As-salamu alayka ayyuhan nabi, as mentioned earlier, meaning peace upon you, O Prophet, which implies that you are addressing someone whom you can see. If you are praying a 3 or 4 rak'ah prayer, such as Maghrib or Isha, you shall now use your hands while closed in a fist to stand up and perform the subsequent rak'ah in the same manner described earlier. Following recitation of At-Tahiyyat in a 2 rak'ah prayer, or after the last tashahhud in a 3 or 4 rak'ah prayer, add the following supplication. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. Which means, O Allah, exalt the mention of Muhammad and the family of Muhammad, just as you exalted the mention of Ibrahim and the family of Ibrahim. Verily, you are of lofty praise and majesty. O Allah, send blessings upon Muhammad and upon the family of Muhammad, just as you sent blessings upon Ibrahim and upon the family of Ibrahim. Verily, you are of lofty praise and majesty. There are many authentic variations of this supplication. It is recommended that you alternate between them in different prayers. Another variation is to say, Allahumma salli ala Muhammad wa ala azwajihi wa dhurriyyatihi kama sallaita ala ali Ibrahim wa barik ala Muhammad wa ala azwajihi wa dhurriyyatihi كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد. Which means, O Allah, exalt the mention of Muhammad and his wives and offsprings, just as you exalted the mention of the family of Ibrahim. O Allah, send blessings upon Muhammad and upon his wives and offsprings, just as you sent blessings upon the family of Ibrahim. Verily, you are of lofty praise and majesty. During the last tashahhud in a 3 or 4 rak'ah prayer, you shall sit in the position known as at-tawarruk. In this position, sit with your left thigh touching the floor and your left foot
protruding under the right leg, raising your right foot in the upright position. You may also lay your right foot flat on the floor, instead of having it upright, as authentically reported. You shall also grab your left knee with your left hand, leaning onto it with your left arm. Place your right hand on your right thigh, closing your right fingers in a fist, except the index finger, which you shall move slightly curved and pointed towards the direction of Qibla, as you did in the first tashahhud. You shall continue to move the right index finger while supplicating until you conclude the prayer with salam. It has been reported that the Prophet ﷺ said what means, after one of you has finished his last tashahhud, he shall seek refuge in Allah from 4 things by saying, Allahumma inni a'udhu bika min adhabi jahannam wa min adhabi al-qabr wa min fitnati al-mahya wal-mamat wa min sharri fitnati al-masih ad-dajjal. Which means, O Allah, I seek refuge in you from the punishment of hell, the torment of the grave, the tribulations of life and death, and the evil afflictions of the Antichrist. After this, you may say any supplication you wish for yourself. Many supplications have been reported to have been said by the Prophet ﷺ after the final tashahhud, such as, Allahumma inni zalamtu nafsi zulman kathira, ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. Which means, O Allah, I have considerably wronged myself. There is none to forgive sins but you. So grant me pardon and have mercy upon me. Verily, you are most forgiving, most compassionate. The Prophet ﷺ taught this great supplication to his friend Abu Bakr radiyallahu anhu, who was the most beloved person to him among all people, when he asked the Prophet ﷺ to teach him a supplication to say after the last tashahhud. Another authentic supplication to say before concluding the prayer is, Allahumma ghfir li ma qaddamtu wa ma akhart, وما أسررت وما أعلنت وما أسرفت وما أنت أعلم به مني أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت. Which means, O Allah, forgive my former and latter sins, those which I have secretly committed and those which I have openly committed. Forgive what I have transgressed, and those faults of mine of which you have better knowledge than I do. You alone can send whomever you wish to paradise, and you alone can send whomever you wish to the hellfire. There is no deity worthy of worship except you. Dear Muslim brother and sister, this was a brief description of the prayer of the Prophet ﷺ. So be keen to strictly adhere to it, in order to attain the great reward from Allah Almighty, because he who adheres to the sunnah of the Prophet ﷺ will attain abundant reward. Allah says what means, there has certainly been for you in the Messenger of Allah an excellent example to be followed for anyone whose hope is in Allah and the last day, and who remembers Allah often. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا.
ما هم بأمة أحمد لا والذي فطر السماء، ما هم بأمة خير خلق الله بدءا وانتهاء، ما هم بأمة أحمد لا والذي فطر السماء، ما هم بأمة خير خلق الله بدءا وانتهاء، ما هم بأمة أحمد لا والذي فطر السماء، ما هم بأمة خير خلق الله بدءا وانتهاء، ما هم بأمة سيدي حاشا فليسوا الأكفياء، ما هم بأمة من على الأفلاك قد ركز اللواء، من حطم الأصنام، من أرسى العدالة والإخاء، من أسمع الدنيا حداء المجد فاشتعلت حداء، من قاد قافلة السلام وفجر الصحراء ماء، واستمطر التاريخ فانهمرت سحائبه ثرى، وغزا الظلام وجاء